ஃபார்மர்ஸ் வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா பெஸ்ட் அக்ரோ பிராண்டாக இருந்த ரிச் க்ரோ அப்படிங்கிற ஒரு பிளான்ட் க்ரோத் ரிலேட்டட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இதை வந்து நேச்சுரல் ஆரிஜின் பயாலஜிக்கல் ஈல்ட் என்ஹான்சர்னு குறிப்பிட்றாங்க. அதாவது மகசூலுக்கி, அதாவது இயற்கை மூலக்கூறுகளால் உருவான மகசூலுக்கி அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது கிப்ரிலிக் ஆசிட் 0.001% லிக்விட் ஃபார்மெட்டில் இருக்குது. ஆனால் இது வந்து டெரிவ் பண்ணி எதுலேருந்து எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மெரைன் ஆல்கே எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய கடல் பாசிகளில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சாறு தான். ஸோ இது வந்து ஒரு முழுக்க ஆர்கானிக் ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய கிப்ரிலிக் ஆசிட். ஸோ இது வந்து கெமிக்கல் கிப்ரிலிக் ஆசிட்க்கு ஈக்குவல் ஆகாது. ஸோ இந்த கிப்ரிலிக் ஆசிட் வந்து கடற்பாசிலேருந்து தயாரிக்கப்பட்டதுனால இது வந்து முழுக்க ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட். ஸோ இது வந்து இயற்கை விவசாயம் செய்கிறவங்களோ அப்படி இல்லைனா இயற்கை முறையில் மட்டும் உரங்கள் மருந்துகள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்களோ நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இதை பயன்படுத்த மூலமா என்னென்ன பயன்கள்லாம் பயிர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஈல்ட் என்ஹான்சர்னு குறிப்பிட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரிச் க்ரோ பிளான்ட் க்ரோத் ரிலேட்டட் வந்து நம்ம பயிரோட எந்த நிலை வளர்ச்சியுமே பயன்படுத்தலாம். ஆனால் ஈல்டுன்னு பார்க்கும்போது, அதாவது மகசூல்னு பார்க்கும்போது பூக்கக்கூடிய நிலையிலையோ இல்லைனா காய்கள் பிஞ்சுகள் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நிலையிலையோ நம்ம பயன்படுத்தும் போது மகசூலோட தரத்தையும் மகசூலோட அளவையும் அதிகரிக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போ எந்த ஒரு பூவை பேர்லையும் தாவர நிலை வளர்ச்சியில் நம்ம இதை பயன்படுத்தும் போது அதிக பக்கைகளில் தூண்டப்பட்டு அதிகமான பூக்கள் எடுக்குது. ஸோ இதுவே இந்த பூக்கள் வந்து அறுவடை செய்யும்போது இந்த பூக்களோட அளவு ஒட்டுமொத்தமாக கூடுது. அண்ட் இடைன்னு பார்க்கும்போது இது வந்து குவாலிட்டியை வந்து மேம்படுத்துது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அதாவது இடை, நிறம் அண்டு சைஸ் இது எல்லாத்தையுமே இது வந்து அதிகரிக்குது. அண்ட் காய் வகை பயிர்கள், பழ வகை பயிர்கள் இந்த மாதிரின்னு பார்க்கும்போது இதை வந்து நம்ம பூக்கிறதுக்கு முந்தின பருவத்தில் பயன்படுத்தும் போது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட போல் அதிகமான பூக்கள் வந்து எடுக்கும். ஸோ இருந்தாலும் கூட இதில் வந்து அடுத்த நிலை வளர்ச்சின்னு பார்க்கும்போது நம்ம வந்து காய்கறி பயிர்களையோ இல்லைனா பல வகை பயிர்களையோ பூக்கள் அறுவடை செய்ய முடியாது. பூக்கள் வந்து பிஞ்சு பிடிச்சி காய்களான பிறகு தான், காய்கள் விளைஞ்சதுக்கு பிறகு தான் நமக்கு வந்து மகசூல் கைக்கு வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து பூக்கிறதுக்கு முந்தின நிலையில் பயன்படுத்தலாம். அண்ட் பூக்கள் பிஞ்சு பிடிச்சிருக்கக்கூடிய நிலையில் பயன்படுத்தலாம். அண்ட் அதே நேரத்தில் காய்கள் அறுவடைக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் கூட நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து 3 நிலையிலையுமே பயன்படுத்தலாம். பூ பூக்கும் பருவம், பூ பூக்கிறதுக்கு முந்தின பருவம் அண்ட் காய்கள் வளர்ந்துட்டுருக்கூடிய அந்த ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ், இந்த மாதிரி எல்லா பருவத்துலையுமே பயன்படுத்தலாம். அண்ட் காய் வகை பயிர்களையும் பழ வகை பயிர்களையும் மகசூலோட தரம் எப்படி மேம்படுது அப்படின்னு பார்க்கும்போது சைஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு கலர் அண்ட் 3வது வந்து டேஸ்ட். ஸோ சுவையை மேம்படுத்துறது மூலியமாகவும் இது வந்து மகசூலோட தரத்தை அதிகரிக்குது நம்ம குறிப்பிடலாம். ஸோ சைஸ்ன்னு பார்க்கும்போது சைஸ் அதிகரிக்கிறது மூலிமா நமக்கு வந்து ஓவரால் குவான்டிட்டி கூடுது, அதாவது அளவு மொத்த எடை வந்து கூடுது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய அதீத வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அழுத்தமாக இருக்கட்டும், இல்லைனா வறட்சினால் ஏற்படக்கூடிய ட்ரவுட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய அழுத்தமாக இருக்கட்டும், அண்ட் நெக்ஸ்ட்டு டிசீஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு குறிப்பிடக்கூடிய எந்த ஒரு பூஞ்சான தாக்குதலாலேயும் ஏற்படக்கூடிய அழுத்தமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அழுத்தத்துக்கு உட்பட்டு பயிரோட வளர்ச்சி தடைபட்டுக்கூடிய நிலையில் நம்ம இந்த ரிச் க்ரோ பயன்படுத்துகிற மூலயமா அந்த அழுத்தத்துலேருந்து புதிய துளிர்கள் எடுக்க வச்சு அடுத்த நிலை வளர்ச்சிக்கு பயிரை கொண்டு போகிறதுக்கு நம்மளால் முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு இதை பயன்படுத்துகிற மூலயமா ஊட்டச்சத்துக்கள், அதாவது மேக்ரோநியூட்ரியன்ஸாக இருக்கட்டும் இல்லை மைக்ரோநியூட்ரியன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே மண்ணில் இருந்து சுலபமாக உறிஞ்செடுக்கிறதுக்கான தன்மையை பயிர் கொடுக்குது. ஸோ இதன் மூலயமா வளர்ச்சி குன்றி காணப்படக்கூடிய பயிர்கள் கூட வளர்ச்சி கூடுதலாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் பயன்படுத்தலாம். ஸோ 100 லிட்டர் தண்ணி அப்படின்னு பார்க்கும்போது 200 ml அப்படிங்கிற அளவில் நீங்கள் பயன்படுத்தலாம். அண்ட் இதோட ஸ்ப்ரேயிங் இன்டர்வல்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் அதிகபட்சம் 15 நாட்களுக்கு ஒரு முறையும் தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பயிரோட எல்லா நிலை வளர்ச்சியிலையும் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு பயிர் வந்து பூக்கிறதுக்கு முந்தின பருவத்தில் தாவர நிலை வளர்ச்சியில் இருக்கும்போதும் சரி, அப்படி இல்லைனா பூ பூக்கக்கூடிய ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இருக்கும்போதும் சரி, அப்படி இல்லைன்னா பூக்கள் பிஞ்சு பிடிச்சிருக்கக்கூடிய ஃப்ரூட் செட்டிங் ஸ்டேஜ் அண்ட் அதுவும் இல்லை அப்படின்னா இதை தாண்டி காய்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலை, அதாவது பூக்களே இல்லாமல் காய்கள் மட்டுமே வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலை, ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் நம்ம குறிப்பிடலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பயிரோட எல்லா நிலை வளர்ச்சியிலையுமே நம்ம இந்த ரிச் க்ரோ அப்படிங்கிற பிளான்ட் க்ரோத் ரிலேட்டட் வந்து பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ரிச் க்ரோ பிளான்ட் க்ரோத் ரிலேட்டரோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பிளான்ட் க்ரோத் ரிலேட்டர் வந்து நம்ம மற்ற இந்த ஒரு பூச்சிகள் கூடயோ இல்லைனா பூஞ்சான கோழிகள் கூடயோ இல்லைனா 1% மருந்துகளையோ சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 100 ml வந்து 150 ரூபாயிலேருந்து 170 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/4 லிட்டர் வந்து 260 ரூபாயிலேருந்து 300 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/2 லிட்டர் வந்து 450 ரூபாயிலேருந்து 600 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1 லிட்டர் வந்து 900 ரூபாயிலேருந்து 1100 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் வேறுபடும். அண்ட் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பிளான் க்ரோத் ரிலேட்டர்ஸை பற்றியாவது தெரிஞ்சு நினச்சிங்கன்னா அந்த பிளான் க்ரோத் ரிலேட்டரோட பேரையோ இல்லைனா டெய்லண்ட்டையோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சென்ட்ரி சேனலான அக்ரி ஹீரோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷருடைய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ண அப்படின்னா அதில் 2 சேனல் காட்டும். ஸோ அதில் அக்ரி ஹீரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.